ஹலோ 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 வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதோ தப்பாமல் சார்வார் தமக்கே முனை பொதிகை மலை குருவுமாகி ஈராறு கரமதில் வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறி அசுரனை வென்று பண்பான அமரர்க்கு துயரம் தீர்த்து பச்சமின்றி வந்தவரை ஆட்கொள்வாயாறு முகனே ஆண்டி மாயாண்டி வையகத்தில் வேயாண்டியாக பிறந்தாண்டி ஆண்டி மாயாண்டி சுடலை வருவார் நமக்கொரு நாளும் பயமில்லையே கடலென்ற பூவி மீதில் அலையென்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழை நம்பி கடலென்ற வாழ்வை நம்பி சாமி காச்சொன்று மூவாசை மாறுத சூழலி காச்சொன்று மூவாசை மாறுத சூழலி அங்கே கட்டுண்டு நீ தோணினோ காற்றொன்ற மூவாசை மாறிடும் சூழலில காற்றொன்ற மூவாசை மாறிடும் சூழலில கட்டுண்டு நீ தோணித்தோ சாமி உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாது இரவும் பகலோ ஓயாது இரவும் பகலோ இரவும் பகலோ சாமி உண்டுண்டு உறங்குவதே கண்டவரெல்லாம் உண்டுண்டு உறங்குவதே கண்டவரெல்லாம் சாமி ஒரு பையன் அடைந்ததில்லை உண்டுண்டு உறங்குவது கண்டதை எல்லாம் உண்டுண்டு உறங்குவது கண்டதை எல்லாம் ஒரு பலரையே தடமென்ற மீடிகரையில் பந்த பசங்களிலே தாவரம் பின்னலிட்டு தாழ்வரும் பின்னலிட்டு பின்னலிட்டு
கதைகள் பாட கதைகள் வாழே மீனாட்சி அருள் புரிவார் படுக்க பத்தே ஊருக்குள்ள குடியிருக்கும் தெய்வம் ஐயா அப்பமாயாண்டி கதைகள் வாழே சொடலும் மாயாண்டி கதைகள் வாழே தாய மலை மகளே அருள் புரிவார் மாயாண்டி கதைகள் பாடே மாயாண்டி கதைகள் பாடே தாய மலைமகளே வரம் தருவார் ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆடி பெண்ணான் முடி ஒழுங்க அரணாரும் பார்வதியும் அழகுடனே கொழுவிருந்தார் கொழுவிருக்கும் நாளையிலே காரணங்கள் நடக்குதானா அம்மா கொழுவிரிக்கும் நாளையிலே சாமி கொழுவிரிக்கும் நாளையிலே என்ன காரணங்கள் நடக்குதுமா அப்பேற்பட்ட ஆதிவள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனோடு பார்வதா தேவியானவள் சரி 30 முக்கோடி தேவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அடேங்கப்பா 48,000 கோடி ரிஷிமார்களோடு அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனிகள் கலைக்கோட்டு மாமுனிகளோடு இப்படி எல்லோரும் கைலாசத்தில் கொழுவிருக்க ஆமம்மா இன்னும் அந்த கையிலையில் யார் யாரெல்லாம் கொழுவிருந்து வருகிறாரானா யாரம்மா கொழுவிருந்து வருகின்றார் ஆகாயத்தில் சூரியனா அன்பு கோரி சந்திரனா அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டமெல்லாம் ஆகாயவாணியோடே கங்காதேவி கொழுவிருந்தா கொழுவிருக்கும் நாளையிலே கைலாச வாசலிலே கரை கண்ட பகவானுக்கு தெய்வலோக ரம்பையவா திருநடனம் ஆடுவாளா ரம்பை வருவாளா நடனங்களும் ஆடுவாளா ஊர்வசியா வருவாளா உல்லாசமா பாடுவாளா ஞானகையா வருவாளா மிருதங்கமும் பாடுவாளா சரஸ்வதி வருவாளா சங்கீதங்கள் பாடுவாளா அஷ்டதுக்கு பாடரெல்லாம் ஆதி கையிலே கொழுவிருந்தா ஆதிபலி கையில கொழுவிருந்த பேர்வட்ட கைலாசத்தில் எல்லோரும் கொழுவிருக்க கைலாச வாசலிலே எல்லோரும் கொழுவிருக்க எல்லோரும் கொழுவிருந்த ஆண்டவனை வணங்குவதினால சரி ஆண்டவனுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லி அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லி நம்மளை போல இந்த மானிட மனுக்களை படைத்திருக்கிறார் செத்து பிழைக்கும் சீவராசிகளை படைத்திருக்கிறார் அதாவது ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார் ஆமா பார்வதா தேவி அம்சத்திலே இருக்கிறார்களே தாய்மார்கள் தாய் குலங்களையும் படைக்கிறார் அல்லவா படைச்சா மட்டும் போதுமா என்ன செய்யணும் 3 வேளை மொக்கா சரி வாயில் என்னது வாயில சாப்பாடு இறங்கணும் இல்லையா படைத்தவனுக்களுக்கு வடியலக்க வேணும் என்று ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் அரணாரிடத்துல எப்படி படி எடுத்து கொடுக்கிறாள் பாருங்க எவ்விதமாக எடுத்து கொடுக்கின்றாள் நாளி நல்ல திண்ணை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள் உள்ளக்கு நல்ல திண்ணை எடுத்து உடையவனால் கையில் கொடுத்தாள் அங்கே மரக்கானல்ல தினை எடுத்து பார்வதி மன்னனோட கை கொடுத்தா
படியிழக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதா தேவி பகவானிடத்துல படி எடுத்து கொடுக்கிறார். படி எடுத்து கொடுக்கின்றாள் பார்வதா தேவியானவள். நாளிதனை எடுத்து நாதனுடைய கீழ் கொடுத்து உலக்கத்தினை எடுத்து உடையவனார் கீழ் கொடுத்தார். அந்த உடையவனார் கையில் கொடுக்கின்றார். ஆண்டவா பகவானே பார்வதி படைத்த மனுக்களுக்கெல்லாம் போய் வடியெழுக்க வாருங்கள். பார்வதி என்ன இன்னைக்கு சிறப்பான முறையில் படி இழந்தேன். எல்லாருக்கும் பொங்கல் பொங்கல் அம்மா சரி என்று சொல்லி பார்வதி இடத்திலே கொடுத்தபடியை வாங்கிக் கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்திற்கும் எப்படி எப்படி படி இழந்தார் தெரியுமா? எப்படி அம்மா படி இழக்கின்றார். நாளி நல்லதினை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். உலக நல்லதினை எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார். அங்கே மறக்க நல்ல தினையே பார்வதா தேவியிடத்தில் படியை வாங்கிக் கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்திலே இந்த 14 உலகத்திலேயும் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதையானை வரைக்கும் படி இழந்தார். அதாவது ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல 6 அறிவு ஜீவன்கள் வரை. உங்களுக்கு இன்னைக்கு என்ன படி இழந்தார்? எனக்குலாம் எங்க ஐயா வாசலில சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு குத்து பொங்கல், நேத்து 15 இட்லி, 4 உளுந்த வடை, காணுமா 15 உள்ள போயிட்டு ஒரு குத்து கேஸ்திரி. இன்னைக்கு ரொம்ப சாப்பிட முடியல தாயி. முன்ன மாதிரி சாப்பிட முடியல. இப்ப மேலுக்கே நல்லா இல்ல பாத்துக்கோ. அதனால பஞ்சம் வஞ்ச வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு குத்து பொங்கல். ஆமா லைட்டா கேஸ்திரி. ஆமா லைட்டா ஒரு 4 வடை ஏத்துக்கிட்டு இருந்தா. இட்லி ஒண்ணே வச்சேன். ஒண்ணு போதும் மொய். சரி ஆமா சாம்பார் ஒரு வாளி சைடிஷா ஒரு வாளி. சரி அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி இழந்த களைப்போடு பார கைலாசத்திற்கு வந்த பொழுது அந்த கைலாய மலைக்கு வரும்போது ஆதிசக்தி பார்வதா தேவியானவள் பாத பூச முடிப்பாளா பகவான பார்வதி அம்மா பாதபூஷம் முடித்து பகவானை வணங்குகிறார். பகவானை வணங்கி நிற்கிறார். கைலாசம் உள்ளே அழைத்து சென்று இருவேர்களும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுறாங்க. சொக்கட்டம் விளையாடி கொண்டிருக்கும் போது பார்வதி அம்மா பார்த்தா என்ன செய்கிறார்? ஆண்டவா பகவானே பார்வதி 14 உலகத்துக்கும் தினந்தோறும் படி இழக்க போறீங்க. ஆமா பார்வதி உங்களோட படி இழப்ப இன்னைக்கு நானும் பார்க்க வேணுமே. இன்னைக்கு என்னாச்சு பார்வதி? பாரில் உள்ள படி இழப்பை பார்வதி நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகில் உள்ள படி இழப்பை உத்தமியால் பார்க்க வேண்டும். நாட்டில் உள்ள படி இழப்ப நாயகி நாம் பார்க்கணும். பார்க்கணும்னு சொல்லுகின்ற பார்வதி என்னையும் அழைத்து செல்கிறீர்களா? அம்மா பார்வதி. ஏய் பார்வதி சுவாமி இந்த கைலாசத்துல ஒண்ணு சக்தி மயம் நீ இருக்கணும். சரி இல்லன்னு சொன்னா சிவமயம் நான் இருக்கணும். ஆமா ஒண்ணு நீ இருக்கணும் இல்லன்னு சொன்னா நான் இருக்கணும். ரெண்டு பேரும் இல்லன்னு வெச்சுக்கங்க. நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல அந்த இடமே வெறிச்சோடி போயிரும். கைலாசமே வெறிச்சோடி போயிரும். சரி அதனால நீ கைலாசத்துல இருமா. இரு பார்வதி. அத்தான் போய் படி இழந்துட்டு வாரே என்ற ஆண்டவன் சிவபெருமான் படி இழக்க போன பின்பு படி இழக்க சென்ற பின்பு பார்வதி அம்மா மௌனமா இருக்கிறார். என்ன காரணம்? ஏன்னா வாரேன்னு சொன்னா பகவான் ஒத்தையில விட்டுட்டு போயிருக்காரு. பகவான் இந்த பூலோகத்துக்கு அழைத்து செல்லவில்லை என்று சொல்லி அமைதியாக இருக்கிறார். அந்த நேரம் பார்க்க நாரதர் மகாமுனிவர் வருகிறார். நாராயணா நாரதருக்கு வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 பொய் சொல்லணும். 3 பொய் தானம்மா? ஆமா. வாயை திறந்தா 30 பொய் நிக்காம வருது. பொய் சொன்னதான் பழிக்க முடியுது. நேத்து இன்னைக்கு பொய் சொன்னவன் செத்து போயிருந்தான்னு சொன்னா பொய் சொல்ல யோசிப்பாங்க. பொய் சொன்னவன் தான் பில்டிங்கா கட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரு? அவன் பார்த்தார் அந்த நாரத மகாமுனிவர் பார்வதியை பார்த்து என்ன கேட்கிறார் தெரியுமா? என்னம்மா
கேட்கின்றார். அம்மா அம்மா பார்வதியே பார்வதியே அடியனோட வார்த்தை கேளும் வார்த்தை கேளும் ஒரு நாளும் இல்லாத திருக்கோலமா இருப்பதென்ன என்று நாரதரும் கேட்டபோது அந்த நாயகியா ஏது சொல்வா பார்வதி அழைத்து கேட்கிறார். என்ன கேட்கின்றார்? பார்வதி, அம்மா பார்வதா தேவியே, ஒரு நாளும் இல்லாத திருக்கோலமா இருக்கிறீங்களே, இன்னைக்கு என்ன காரணம்? ஆமா, எந்நேரமும் சிரிச்ச முகமும் சீதேவியுமா இருப்பிய. இன்னைக்கு நேரம் சரியில்லை. இன்னைக்கு ஏன் அமைதியா இருக்கீங்க? அதான் சொல்றேன்லப்பா. அப்பா நாரதா, நாமி ஆண்டவனோ படியிலக்க போயிருக்காரு. ஆகட்டும் பார்வதி, கைலாசத்துல இருக்கு. அம்மா பார்வதா தேவியே, நீங்களும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கூட இந்த பூலோகத்திற்கு சென்று படியிலக்கலாம் அல்லவா? நான் வாரேன்னு சொன்னேன்ப்பா. சரி, அந்த மனுஷன் வேண்டாம்னு ஒத்தையில விட்டுட்டு போயிருக்காரு. உண்மையில வேண்டாம்னு சொன்னாரா? அம்மா பார்வதி, என்ன பகவான் உங்களை வேண்டாம்னு சொன்ன காரணத்தினால சரி படிதான் அளக்காரா இல்ல இந்த பூமியில பட்டினியா போட்டு வாராரா அப்படின்னு சந்தேகத்தை உண்டு பண்ணி விட்டுட்டார் நாரதர். சரி, பார்வதி அம்மா பார்த்தாளா? கட்டின கணவனையே சந்தேகப்பட்டு. ஓ, கட்டின கணவனே சந்தேகப்பட்டிருக்கா? ஒருவேளை நாரதர் சொல்வது உண்மையா இருக்குமோ? சரி, நம்ம பகவான் படியிலக்க போயிருக்க மாட்டாரோ? ஆம்போ, இந்த பகவானை இன்னைக்கு நாம பரிசோதனை செய்து பார்த்தால் என்ன? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை பரிசோதனை செய்து பார்த்தால் என்ன குறை வந்து விடுமா என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதியானவள் சக்தி பார்வதி ஆண்டவனையே பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று யாரை அழைக்கிறார் தெரியுமா? யாரையம்மா அழைக்கின்றார்? வாருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். வாருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். காஞ்சிபுரம் கம்போ வெட்டி கட்டை சிமிழ் வேணும் ஐயா. காஞ்சிபுரம் கம்போ வெட்டி கட்டை சிமிழ் வேணும் ஐயா. பூவரசோ ஐயா கம்போ வெட்டி கம்போ வெட்டி ஒரு முதிச்சு மிழு எனக்கு வேணும் ஐயா. பூவரசோ அம்மா கம்போ வெட்டி கம்போ வெட்டி முதிச்சு மிழு தாய் வேணும் அம்மா. அப்பா விஸ்வகர்மா பார்வதி, விஸ்வகர்மன்னா யாரு? விஸ்வகர்மன்னு சொன்னா ஆண்டவன் நெச்சிக்கண்ணிலே உதித்த பிள்ளை. சரி, 5 வேளைக்கு அதிபதி பார்த்துக்கோ. 5 தொழிலுக்கு அதிபதினா அவங்கதான். நான் உள்ள இருக்கிற கல்லா இருக்கிறவரை கடவுளேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடணும்னா விஸ்வகர்மன் வந்து செதுக்கனாதான் முடியும். செதுக்கனாதான். அடுத்து பெண்கள் போட்டிருக்காங்களே கழுத்துல தாலி, அதை தூக்கணும்னு சொன்னா அதுவும் அவர் தான் வரணும். தூக்கணுமா தூக்கி மாட்டுறதுக்கு தூக்க. அப்ப பார்வதி அம்மா விஸ்வகர்மனை வரவழைத்து விஸ்வகர்மனை வரவழைத்து விஸ்வகர்மா ஐயா, எனக்கு காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமிழ் வேணுமப்பா. பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழி வேணுமப்பா. சிமிழ் கேக்குறீங்களம்மா, என்ன காரணம்? விஸ்வகர்மா, என்ன கேட்டதை தரக்கூடியதுதான் உன்னுடைய வேலை. ஓஹோ, ஏன் எதுக்குன்னு கேட்க. பார்வதி அம்மா இப்படி எல்லாம் கோபப்படுவாங்களா? ஆமா, பரவு பேத்த கோவம் இருக்க இடம் தான் குணம் இருக்கும் தாயி. சொன்னாங்க. கோவம் எல்லாருக்கும் வரக்கூடியது பாத்துக்கோ. கோவம் வருதுன்னு சொன்னா அது நம்மளோட குணம் கிடையாது, நமக்கு எதிரில இருக்கவங்களோட குணம். நமக்கு எதிரில இருக்கவங்க எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் கோவமாவும் மாறும், சாப்பிட்டாவும் மாறும். சிரிச்சுக்கிட்டே இருக்க, நீ கோவப்படல. பிடிச்சவங்க வந்தாங்கன்னு சொன்னா சிரிச்ச முகமாவும், பிடிக்காத வந்தவனா இந்த போல பிடிச்சவங்களுக்கு எங்க தான் போவையோ தெரியல. யார கண்டல அப்படித்தான் நிக்கும். பிடிச்சவங்க நிறைய வசியமை போட்டிருக்காங்க தான். ஓஹோ, வசியமையில இருந்து தப்ப முடியல. அப்ப விஸ்வகர்மனை வரவழைத்து ஒரு செப்பு செய்து கொடுப்பா என்று கேட்ட பொழுது கேட்கக்கூடிய வேளையில ஒரு சிமிழ் மட்டும் இருந்தா போதுமா? என்னதாய் அதுக்கு தகுந்தபடி ஒரு பூட்டு போட்டு கொடுக்கணும். ஆமா, அதுக்கு தகுந்த கதவு வச்சு கதவுக்கு தகுந்த லாக்கு வச்சு லாக்குக்கு வச்சு தாப்பா வைக்கணும் என்று சொல்லி சரி விஸ்வகர்மன் மாட்டேன் என்று மறுக்காமல் என்ன செய்கின்றார்? ஒரு காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் ஒன்று பண்ணி பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழி உண்டு பண்ணி திருக்காணி போட்டும் போட்டு அம்மா அம்மா பார்வதி நீங்க கேட்டபடிக்கு சிமிழ் செய்தாச்சு. ஆகட்டும். பார்வதி அம்மா பார்த்தா சரி இந்த சின்ன சிமிழுக்குள்ள ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு அடைப்போமே, அந்த உயிருக்கு ஆண்டவன் படியில் இருக்கிறாரா இல்ல பட்டினியா போடுகிறாரா? ஆமா, அப்ப தெரிஞ்சிருந்த ஆண்டவனாப்பட்ட சிவபெருமானுடன் மகிமை. கணவனை சோதிக்கணும்னு எப்படியெல்லாம் வேலை பார்க்கற பத்தியா? சாப்பிட்டான கிளம்பதான் யோசிப்பா. ஒரு சிமிழோ சிறுசா இருக்கு, சரி அதுக்குள்ள ஏதாவது ஒரு உயிரை பிடிச்சு அடைக்கணும்னா ஆமா ஒண்ணு பிடிச்சு அடைக்க முடியுமா? முடியவே முடியாது, சிமிழோ சிறுசுதாயி. சரி, ஒரு கொசை பிடிச்சு அடைக்கலாமா? முடியாது.
ஈயவும் அடைக்க முடியாது. ஈயில இருந்து சின்ன உசுப்பிராணி அதுதான் எறும்பு. எறும்பு. ஆமா, 2 சிற்றெரும்பை பிடித்து அடைக்கின்ற பார்வதி. சிற்றெரும்பை பிடித்தடைத்தாள் சிவன் தேவி பார்வதி. சிவன் தேவி பார்வதி. முந்தான சேலையில சிமிழ முடிந்து எக்குளுக்குள் சொருகி வைத்தாள் ஈசன் தேவி பார்வதி. 8 நாளா உள்ளே இருக்கு எறும்பு. சரி, 8 நாள் கழித்து ஆண்டவன் சிவபெருமான், ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படியிழந்த களைப்போடு பார கைலாசத்திற்கு வந்த பொழுது வரக்கூடிய வேளையிலே பார்வதி அம்மா அப்படியே மௌனமா இருக்கிறார். பகவான் பார்த்தாரு. வாடி பெண்ணே பார்வதியே, 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, சொல்ல கேளு, சொல்ல கேளு. வாடி பெண்ணே பார்வதியே, 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 வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு, சொல்ல கேளு, சொல்ல கேளு. என்னம்மா இன்னைக்கு மௌனமா இருக்கிறீ? என்ன காரணம்? பொங்கல்ல நிறைய மிளகு பறக்கிட்டேன். ஓ அப்படியா? அதுக்கு தான் மௌனமா இருக்கு. நீ எப்படி இருப்ப? சரி, பார்வதியம்மா ஏன் மௌனமா இருக்கா? ஏன்னு சொன்னா என்ன காரணம்? மௌனமா இருந்தாலும் அதுக்குரிய காரணத்தை சொல்லிட்டு இருன்னு சொல்லுதார். சரி, பார்த்தார் பகவான். ஆமாம்மா. அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கேட்ட பொழுது, சிவபெருமான் கேட்கும் போது பார்வதி அம்மா பார்த்தா. என்ன செய்கின்றார்? ஆண்டவா, படியிலக்க போனீர்களே, எல்லா உயிருக்கும் படி இழந்தீர்களா? பார்வதி, என்ன இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் படி இழந்தேனமா பார்வதி? இல்ல. என்ன? என்னிடத்தில் 2 ஜீவன் பட்டினியா இருக்கிறது. ஏ பார்வதி, என்ன? மாங்கொட்டையில இருக்குமே வண்டு. சரி, அந்த வண்டுக்கும் படி இழந்தேன். ஆமா. கருவுக்குள்ள இருக்குமே சிசு, சிசு, அந்த சிசுக்கும் படி இழந்தேன். என்ன போய் சந்தேகப்படுறியா? மனிதரா பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருந்து படி இழந்தேன். ஆண்டவா, என்ன? என்னிடத்தில் 2 ஜீவன் பட்டினியா இருக்கிறது. ஏ இருக்கு இருக்குங்கறீ, எங்க இருக்கு பார்வதி? எடுத்து காட்டட்டுமா? ஆமாம்மா என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதி, பார்வதி தேவி சிமிழை மெல்ல திறந்தாளே, திறந்தாளே, சிமிழை மெல்ல திறக்கும் போதே, திறக்கும் போதே, சிற்றெரும்பு வாயதிலே, வாயதிலே 2 திணையரிசி கவி கொண்டு, கவி கொண்டு சுத்தி சுற்றி சுற்றி வருகுதையா, 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 சூழ வட்டமாதே போடுதையா, சுத்தி சுத்தி வருகுதையா, வருகுதையா, சூழ வட்டம் போடுதையா. பகவான் சொன்ன உடனே பார்வதி அம்மா முந்தானைய சேலையை திறந்து, சரி, சிமிழை திறந்து பார்க்கிறா. சிமிழிக்குள்ள எப்படி இருக்கிறது? உள்ள இருந்த சிற்றெரும்பு வாயிலே, வாயதிலே இளையரிசியை கவ்வி கொண்டு சுத்தி சுத்தி வருகிறது. சுத்தி சுத்தி வருகிறது அல்லவா? யார் கால? பகவானுடைய கால சுத்துது. ஏன்னா பார்வதி பட்டினியால ஒலிக்க வச்சிருக்கிறா. அதுக்கும் படி இழந்தது பகவான் தான். சரி, அத பார்த்த உடனே பார்வதி அம்மா பார்த்தா. என்ன சொல்லுங்க? ஆண்டவா பகவானே, பார்வதி தெரிந்தோ தெரியாமலோ சரி உங்களை நாம் பரிசோதனை செய்து விட்டேன். அம்மா பார்வதி, அடியால் நான் செய்த குற்றம் அரணாரே பொறுக்க வேண்டும், அரணாரே பொறுக்க வேண்டும். சிறியால் நான் செய்த குற்றம் ஆண்டவா எம்மா சிவனார் நீங்க தானையா பொறுக்கணும். ஏ பார்வதி, என்ன உன்னை பொறுக்க முடியுமா? பார்வதி, என்ன ஆண்டவனோட மகிமை உனக்கு தெரியாம தானே இப்படி பண்ணுகிற? சரி, செப்புக்குள்ள இருந்திட்டாலும் சிவனறிய மாயமில்லை, செப்புக்குள்ள இருந்திட்டாலும் சிவனறிய மாயமில்லை, அறைக்குள்ள இருந்திட்டாலும் மரணறிய மாயமில்லை, அறைக்குள்ளே இருந்திட்டாலும் மரணறிய மாயமில்லை, பாதாளத்தில் இருந்திட்டாலும் ஒரு பாதாளத்தில் இருந்திட்டாலும் இந்த பகவான் அறிய மாயமில்லை, பாதாளத்தில் இருந்திட்டாலும் பாதாளத்தில் இருந்திட்டாலும் பகவான் அறிய மாயமில்லை. பார்வதி, செப்புக்குள் இருந்தாலும் சரி சிவனுக்கு தெரியாத மாயமில்லை. ஆமா, அறைக்குள்ள இருந்திட்டாலும் அரணறியாத மாயமே கிடையாது இந்த உலகத்துல. பாதாளத்துல கூட இருக்கட்டுமே, சரி பகவானுக்கு தெரியாத மாயமில்லை, கிடையவே கிடையாது. ஏன்னா அவனின்றி அணு கூட அசையாது. பாத்துக்கோ, உலகத்தையே படைச்சவர் அவரு, அவரே சந்தேகப்படலாம். யார் யாருக்கு எவ்வளவு படி இழக்கணும்னு அவருக்கு தெரியாதா? 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 அப்ப பார்வதி அம்மா மன்னிப்பு கேட்டா. சரி, ஆண்டவன் பார்த்தார். என்ன சொல்லுகின்றார்? பார்வதி, தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சே தீரணும். தீர வேண்டும், தீர வேண்டும் அல்லவா பார்வதி? கைலாசம் வந்து சரி நீதியுள்ள நியாயமுள்ள கைலாசம். ஒரு நியாயமுள்ள கைலாசம். உனக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயம் கிடையாது. ஆமா, 2 பேரும் யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான், தப்பு தான். தண்டனை தண்டனை தான்.
போனா ஈவாறு சிந்தேதான். சரி அப்ப பார்த்தாள் ஆதிசக்தி பார்வதி. ஆதிசக்தி பார்வதி எனக்கு மன்னிப்பு கிடையாதா? கிடையாது கிடையாது பார்வதி, என்ன நீ பரிசோதனை செய்த காரணத்தால சரி என்னை பிரிந்து பம்பையாற்றங்கரையில 8 நாள் போய் தவம் இரு என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானுடைய வார்த்தையை கேட்டு இப்ப பம்பையாற்றங்கரையில போய் நான் தவம் இருக்கணும். சரி அவ்வளவுதானே என்று சொல்லி பார்வதியானவள் எங்கே வருகிறார் பாளுங்க? எங்கம்மா வருகின்றார்? கைலாசம் தான் கடந்து கருணை செங்கலை பாலமிட்டு பாலம் பாலம் நேர்கள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாட்டு கடல் விட்டு ஏக போக பட்டணம்மா கோசராச நாடு விட்டு போல்வேறிய பட்டணம்மா அந்த பம்பையாற்றங்கரையாதிலே பம்பையாற்றங்கரையாதிலே பார்வதியால் ஏகி வாரா தவம் இருக்க வேண்டும் என்று பம்பையாற்றங்கரையதற்கே வருகிறாள் பார்வதி. பார்வதா தேவியானவள் ஆண்டவனை பிரிஞ்சு தவம் இருக்கணும்னா சரி அதற்கு தகுந்தபடி லிங்கம் வேணும் அல்லவா? ஏன்னா பகவான் முகத்தை பார்க்காம பார்வதியால இருக்க முடியாது. கட்டின கணவன் முகத்தை பார்க்காம எந்த பெண்ணால இருக்க முடியும்? இப்போ உள்ளவங்க இருந்துருவாங்க ஐயா. இப்போ உள்ளவங்க தான் அது ஏகபோகமா இருக்கலாம். இருக்காங்கல்ல. சரி அப்ப பார்த்து ஆதிசக்தி பார்வதியானவள் ஆதிசக்தி பார்வதி தவம் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா செய்கின்றார்? ஆச்சு நல்ல மண்ணெடுத்து ஆச்சு நல்ல மண்ணெடுத்து அரணார விடித்து வைத்து ஏச்சு நல்ல மண்ணெடுத்து சிவனார விடித்து வைத்து தளவு மண்ணெடுத்து ஒன்னொரு லிங்கம் வைத்தான் அளவு மண்ணெடுத்து மண்ணெடுத்து லிங்கம் வைத்தாள் லிங்கம் வைத்தாள் சிவனாரை பிடித்து வைக்கின்றார். தளவு மண்ணெடுத்து 300 லிங்கம் வைத்து தொடையளவு மண்ணெடுத்து 90 லிங்கம் வைத்து அரணே அரணே என்று சொல்லி ஆண்டவனை எண்ணி உருகி உருகி தவம் இருக்கிறார். என்ன பகவானை பிரிஞ்சு 8 நாள் இருக்கணும்னா சும்மா லேசப்பட்ட காரியம்னு நினைச்சியா? நீ மூக்க சீந்திடுவ. பகவானை பிரிஞ்சு என்ன உன் மனைவி விட்டுங்க வந்திருக்க பாத்தியா? நாளதா முடிஞ்சாதானே விட்டுட்டு வர்றதுக்கு. அப்படி பார்வதி வருத்தத்துல இருக்கிறா. என்ன பகவானை பிரிஞ்சு 8 நாள் இருக்கணும்னு இப்படியாக பகவானை பிரிந்து 8 நாள் தவம் இருக்க பார்வதிக்கு எண்ணம் பூரா பகவான் மேல. பகவானுக்கு எண்ணம் பூரா பக்கத்து வீட்டு பிள்ளை இல்லையா பார்வதி மேல. பார்வதி மேல பார்வதி ஏதோ ஒரு கோவத்துல தவமுருன்னு சொல்லிட்டோம். சரி என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ சாப்பிட்டாலோ ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோமே என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்வதியை தேடி பம்பையாற்றங்கரையிலே வந்து வந்தல்லவா. ஏ அம்மா பார்வதி ஆண்டவனே பகவானே சொன்ன சொல்படிக்கு 8 நாள் என்ன பிரிஞ்சு தவம் இருந்த. உனக்கு ஏதாவது ஒரு வரம் வேணும்னா கேளு, இந்த ஆண்டவன் தாரு. சாமி என்ன நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? வேப்ப மரம் வேணுமா? வேண்டாம். பனை மரம் வேணுமா? வேண்டாம். முருங்கை மரம் வேணுமா? அவ பார்வதி என்ன நினைக்கிறா? தெரிஞ்சோ தெரியாமலோ அடியாளந்த தவறு செய்ததற்கு பகவானை பிரிஞ்சு 8 நாள் பிரிஞ்சு இருக்க சொல்லிட்டாரு. பிரிஞ்சு இருக்க சொல்லியிருக்காரு. இந்த உலகத்திலே யாரிடமும் இல்லாத வரம், யாரிடமும் இதுவரைக்கும் செல்லாத வரத்தை, அப்பேற்பட்ட வரத்தை பகவான் இடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவன் என்ன தெரியுமா நினைச்சாரு? என்ன நினைக்கிறாரு? பெண்ணா பிறந்தா ஒரு 3 மணம் மல்லிகைப்பூ கேட்பாளா, இல்ல ஒரு பட்டு சேலை எடுத்தாங்கன்னு கேட்பான்னு நினைச்சாரு. கோயில் கொடைக்கு நகை நட்டு திருப்பி தர சொல்லி கேட்பா. ஆனா பார்வதி அம்மா என்ன நினைக்கிறா? உலகத்திலே யாருகிட்டயும் இல்லாத வரம். இந்த பீக்கர் பெட்டி எல்லாம் மறிட்டு போறியா? அதுதான் அந்த செட்டுக்காரங்க கிட்ட இருக்கு. ஓ அப்படிஜா. உன் பந்தல வேணுமா? கொண்டு பத்தல வேணுமா? அது அவங்க கிட்ட இருக்கு. அப்ப என்னதுதான் யார்ட்டமே இல்ல? சொல்லு பாப்போம். நீ யோசிச்சுக்கிட்டே இரு. எல்லாமே உலகத்துல இருக்கதா, எதுமே யாரிடமே இல்லாத வரம்னா என்ன வரம்? ஆனா பார்வதி அம்மா என்ன வரம் கேட்கிறாள் தெரியுமா? என்னம்மா கேட்கின்றா? கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட மைந்தன் ஒன்று வேணும் சாமி. கையில் வைத்து விளையாட விளையாட
பார்வதி எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள சரி புருஷன் இல்லாத பிள்ளை வேணும்ங்கறா. உலகத்துல யார்கிட்ட இருக்கா? கிடையவே கிடையாதுமா. இல்ல பத்தியா? ஏ பார்வதி எங்க இருந்துதான் யோசிச்சாலும் தெரியல. உன்னை தனியா பிரிஞ்சு இருக்க சொன்னேனே 8 நாள். ஆமா. கலந்துட்டா? இல்ல ஆண்டவா. கலந்துட்டதாயே? இல்ல. ஏ புருஷன் இல்லாத பிள்ளை இருக்கா? ஏ பார்வதி என்ன? உனக்கு 2 பிள்ளை தந்திருக்கேனம்ல. சுவாமி ஆன மாதிரி ஒரு பிள்ளை பிள்ளையாரு இருக்காரு. சரி. அழகா ஒரு பிள்ளை வேல் முருகன் இருக்காரு. சாமி 2 பிள்ளைகள் இருக்கா? சரி. ஆன மாதிரி இருக்கறானே பிள்ளையாரு அவரோ தாய போல பெண் கேட்டு சந்தி சந்தியா குளத்தாங்கற அடியில இப்ப புதுசா காலேஜ்லயே போய் குடி இருக்காரு. சரி. ரெண்டாவது ஒரு பிள்ளை சொன்னீங்களே முருகன், வேல் முருகன். அவரோ 1க்கு 2 கட்டிக்கிட்டு ரெண்டு பொண்டாட்டி 2 சம்சாரம். ஒண்ணுக்கு 2 கட்டிட்டு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனி பண்ணுன்னு சொல்லி திருச்செந்தூர் எங்க மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்செந்தூர் எங்க? பழனி எங்க? மருதமலை எங்க? திருப்பரங்குன்றம் எங்க? பனகுன்றாபுரம் எங்க? அம்மா பாத்துக்கோ அங்கங்க போய் இருக்காரு பாத்துக்கோ. முருகன் இப்படி போய் இருக்காரு. ஆமா இருந்தும் பயனில்லை இல்லாமலும் பயனில்லை. என் பக்கத்துல கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை வேணும் ஐயா. டெய்லி யாரு பிள்ளையா அப்படி விளையாடுறதுக்கு எனக்கு பிள்ளை இல்ல. பிள்ளை வேணும். அது 5 வயசு வரைக்கும் தானே விளையாடுவேன். ஹலோ மேலசை கலைஞர்கள் உடனே கோயிலுக்கு ஒருபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறார்கள். மேலசை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு ஒருபடி உங்களை விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ பார்வதியானவள் புருஷன் இல்லாத பிள்ளை கேட்ட உடனே கேட்கும் பொழுது பார்வதி இந்த உலகத்துல 10 மாசம் வயித்துல சுமந்து வைப்பாங்க பாத்தியா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வெறும் கணவனுக்கும் மனைவிக்கும் தான் ஐயா. கணவனுக்கும் மனைவிக்கும் 10 மாசம் சரி 300 நாள் காத்திருந்து பிறக்கக்கூடிய குழந்தையே கை இல்லாமலும் காண இல்லாமலும் கண் குருடாவும் எப்படி இல்லாம பிறக்கும். எப்படி எல்லாமோ பிறக்குமா? நீ 8 நாளைக்குள்ள ஒரு குழந்தை கேட்டா அந்த குழந்தை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாத்தியா? அந்த 8 நாளைக்குள்ள பிள்ளை தந்தேன்னு வச்சுக்க அந்த பிள்ளையால உனக்கு சிறுமைதான் இருக்குமே தவிர பெருமை ஒருபோதும் இருக்காது. ஒருபோதிலும் பெருமை இருக்காதல்லவா? கேட்ட வரத்தை மட்டும் கொடுங்கள் ஆண்டவா சரி என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதி கேட்ட பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கின்றார்? எனக்கு புருஷன் இல்லாத பிள்ளை வேணும்னு சொன்னா நான் சொல்வது போலே நீ செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும் சாமி. என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னம்மா செய்ய வேண்டும்? ஆதி வெள்ளி கைலாசதே மடக்கு கோட்ட வாசலிலே ஒரு 1000 கால் மண்டபத்தே 32ஆம் தூணதிலே தூண்டாத மணி விளக்கு அங்கே சுடர் விளக்கு எரியும் அம்மா. பார்வதி ஐயா ஆமா சொல்லுங்க. ஆதிவள்ளி கைலாசத்திலே வடக்கு கோட்டை வாசலில 1000 கால் மண்டபத்தில் 32ஆம் நம்பர் தூணு. ஆமா 32 மறந்துடாத. 32 நல்லா எழுதி வச்சுக்கோ. தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் அம்மா. எரியும் அம்மா. மணி விளக்கு எரியும் போது வாசல்ல 1000 கால் மண்டபத்திலே 32ஆம் நம்பர் தூணு. ஆமா 32 நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மாத்தி போயிராதம்மா. சரி. அதுல தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும். எரியும் போது அப்படி சுடர் விளக்கு எரியும் போது ஆமம்மோ 2 காலம் மண்டி போட்டு முந்தானை ஏந்தணும். நீ முந்தானை ஏந்தி நிக்கணும். பிள்ளை வேணும்ல? ஆமா முந்தானை ஏந்தி நின்னு. கண்டிப்பா ஏந்தி நிக்கணும் தாயி. கண்ண 2 மூட வேணும் கட்டழகி பார்வதி. அப்ப பார்த்த உடனே சரி ஏ பார்வதி என்னத்தா குறைஞ்சிட்டு அதான் தெரியல. மைக் ஆஃப் பண்ணாம இருக்கணும். கண்ண 2 மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருகை தருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம். மேலை இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அப்ப பார்த்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன பொழுது சொல்லும் பொழுது ஆண்டவனுடைய வார்த்தை கேட்ட ஆதிசக்தி பார்வதி கைலாசத்திலே வடக்கு கோட்டை வாசலில 1000 கால் மண்டபத்தில் 32ஆம் நம்பர் தூணில தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியுதையா. எரியுதல்லவா? குளித்து நீராடி கோலவண்ண பட்டுடுத்தி
அந்த 32 தூணு முன்னாடி போய் இன்னும் 2 காலம் அண்டி போட்டான். சரி. முந்தானை ஏந்திக்க. பிள்ளை வேணும்னா முந்தானை ஏந்து. சேலை ஒழுங்கா கட்டிக்கமா. முந்தானை ஏந்தி கொண்டு மூர்க்கமுள்ள பார்வதி கண்ணை மூட நான் அப்பதான் பிள்ளை தருவேன். கண்ணை மூடி அரகரா சிவசிவா சிவசிவா அரகரான்னு சொல்லி ஆண்டவனையே என்னை உருகி உருகி தவம் இருக்க 8 நாள் ஆகக்கூடிய நேரம் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்து நல்ல பெரிய பிள்ளையா போடுங்க. என்ன செய்கிறார் தெரியுமா? தூண்டாத அந்த மணி விளக்கையே மணி தூண்டாத மணி விளக்கையே மணி விளக்கையே தூண்டினாரே சிவபெருமான். தூண்டாத மணி விளக்கை அந்த மணி விளக்கையே தூண்டினாரே சிவபெருமான். தூண்டாத மணி விளக்க லைட்டா தூண்டிட்டாரு ஏன்னு சொன்னா அப்பவும் பாரு ஆண்டவன் வந்து கை வைக்கிறனா பிள்ளை இல்ல. ஆமா, ஆண்கள் துணையின்றி குழந்தையே கிடையாது. ஆண்டவன் துணையின்றி ஆமா. சரி. முத்து போல 3 சுடர் முந்தானையில பொழு பொழுன்னு விழுகுது. விழுகிறது. ஊட்டி பிடித்த அந்த ஆதிசக்தி பார்வதி பிள்ளைய தள்ளி வந்து பிள்ளைய எடுத்து பாக்குறா. ஆமா, பிள்ளை எப்படி இருக்கான்னு தெரியுமா? எப்படியம்மா இருக்கிறா? முண்டமாக கிடந்து உருளுதானே மூர்க்க முள்ள பிள்ளையதே பிள்ளையதே கையும் இல்ல காலும் இல்ல கையும் இல்ல காலும் இல்ல பிள்ளைக்கு காது மூக்கு செவியும் இல்லை கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு கண்ணு செவியும் இல்ல. தள்ளி வந்து பாக்குறா. ஆமா, பிள்ளை எப்படி இருக்கு? போக்கு முண்டம் பொசக்கட்ட முண்டம் அக்கு முண்டம் ஆணி முண்டமா இருக்குது ஐயா. முண்டமா கடந்து உருளுதாமையா. ஆண்டவா பகவானே ஆண்டவனே பகவானே பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிடி முண்டத்தை கொடுக்கலாமா? பிடி முண்டத்தை கொடுக்கலாமா? மைந்தன் வரம் கேட்டதற்கு இப்படி மாமுண்டத்தை கொடுக்கலாமா? ஆண்டவா ஐயோ தெய்வமே, அம்மி குளவிக்கு கூட அங்கு இங்கும் இப்படி இருக்குமோ மன்னா? ஆமம்மோ, என் பிள்ளைக்கு அது கூட இல்லையே. இந்த கிளவி அரிக்கலையே குளவி அந்த குளவிக்கு கூட அங்க இங்கும் இப்படி இருக்கும். இந்த வெள்ளரிக்கா இருக்கு பாத்தியா, அதுக்கு கூட அங்க இங்கும் காம்பு இருக்கும். என் பிள்ளை மொட்டு ஒரு உறுப்பு எதுவுமே இல்ல. இந்த பிள்ளையை கூட்டத்துல வச்சோம்னா சரி கூட்டத்தாரே எந்திரிச்சு ஓடிடுவாங்க. போயிடுவார்கள் சுவாமி. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். எல்லா பிள்ளைகளையும் மாறி சரி அழகா வேணும் எனக்கு. என் பிள்ளை அழகா வேணும் சுவாமி. ஆமா சரி. ஏன்னா ஒரு பிள்ளைய பிறவி செய்யணும்னு சொன்னா மும்மூர்த்திகள் வேணும். ஆமா, அம்மா அப்பா டாக்டர். அது இப்போ சரி கைலாசத்துல பிறவினா கைலாசத்துலன்னு சொன்னா மகா பிரம்மா விஷ்ணு. இந்த மும்மூர்த்திகள் வேண்டும். மகா பிரம்மா விஷ்ணு 3 பேர் சேர்ந்தாதான் உன்ன மாதிரி மாக்கா மாதிரி உரு பிடிக்க முடியும். சரி. அப்ப இந்த பிறந்த பிள்ளைக்கு உருபிடிக்க வேண்டும் என்று பிரம்மதேவன் உருபிடித்தார். சரி. பகவான் உயிர் கொடுத்தார். உயிர் கொடுக்கின்றார். கண்ணபிரான் கண்ணுக்குள் ஒளி கொடுத்த பிள்ளைக்கு கருத்தையும் கொடுத்து சரி என் பிள்ளை இப்ப என்ன அழகா இருக்கான் பாரு. அழகா சிரிக்கானே. அம்மா அப்பா மாதிரி இருக்கான் பாரு. என் பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேணும் ஆண்டவா. பெயர் கொடுக்க வேண்டும் சுவாமி என்று சொல்லி பிறந்ததொரு பிள்ளைக்கு ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி பெயர் கொடுக்கிறார் பாருங்க. எப்படியம்மா பெயர் கொடுக்கின்றார்? பாண்டி முண்டமாக கிடந்து உருண்டதாளே முண்டமாக உருண்டதாளே உனக்கு முண்டன் சொடல மணி விளக்கதிலே பிறந்ததாளே உனக்கு
பிறந்ததால மாயாண்டி என்று ஒரு பெயர். ஒளிவில பிறந்ததால சுடலை மாடன் என்று ஒரு பெயர். 3 சுடர் வந்து விழுந்ததல்லவா, அதனால முப்பேர் வச்சேன் அப்பனாகப்பட்ட மாயாண்டி சுடலையை. அப்போ பார்த்தாள் ஆதிசக்தி பார்வதி. பிறந்ததொரு மாயாண்டி சுடலைய. எந்த சுடலை இன்னும் குடிகொண்டு இருக்கிறானே நம்ம அப்பே மாயாண்டி சுடலை. அப்ப பெத்த மட்டும் போதாது, என்ன செய்யணும்? பேணி வளர்க்க தெரியணும். பேணி வளர்க்க தெரியணும் தாயாகப்பட்ட பார்வதிக்கு என்று சொல்லி பிறந்ததொரு பிள்ளைக்கு எப்படி எப்படி தாளாட்டி ரோராட்டி தயவுடனே வளர்ப்பாயா. பார்வதி அம்மாக்கு தாளாட்டெல்லாம் தெரியுமா? உனக்கு தெரியுமா? அப்படி நானும் தாளாட்டுவேனே. தாத்தா தூங்கு தூங்கு. நாயை கூப்பிடுதியா? அப்ப ஆற மாதிரி தாத்தா. இப்படிதான் உள்ள பெண்கள் தாளாட்டுவாங்க. சரி, அங்க புருஷனை வந்து நிப்பா, நாய் வந்து நிக்கும். என்ன செய்ய? யாரையாச்சும் வச்சுக்கிட வேண்டியதான். சரி, அப்ப பிறந்ததொரு பிள்ளை ஆதிசக்தி பார்வதியானவள். ஆதிசக்தி பார்வதியா எப்படி எப்படி தாளாட்டுகிறாள் பாருங்க. எப்படி எப்படி அம்மா தாளாட்டுகின்றார்? வடக்கே நிலவடிக்க வாழை மர காத்தடிக்க காத்ததிலே என் வான் மயிலே நீ உறங்கு. யார் அடிச்ச பிள்ளையா? தெற்கே நிலவடிக்க தென்னை மர காத்தடிக்க தென்னை மர காத்ததிலே என் தெல்லமுதை உறங்கிட்டான். அத்த அடிச்சாலோ ஆறு பிள்ளையா? அப்பா பாரு நீ நல்லா தாளாட்டுவ போலையா? ஆமா, என் பிள்ளைலாம் அப்படித்தானே கள்ளிப்பால் ஊத்தி தாளாட்டுதாலோ இல்லையோ, நீ நல்லா தாளாட்டு. நான் நல்லா ரெண்டு சொம்பு கள்ளிப்பாலை ஊத்தி நல்லா தாளாட்டுவேன். உலகா தூங்கிடுவான். சரி, நீ வந்து ஸ்பெஷலா வளர்க்கணும் பிள்ளை. அப்ப பிறந்ததொரு பிள்ளை ஆதிசக்தி பார்வதியானவள். பாலோட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வருகிறாள். எப்படி வளர்த்து வருகிறா பாருங்க. எப்படி வளர்க்கின்றா? பாலோட்டி அம்மா நீராட்டி பவுசுடனே பிள்ளைய வளர்த்து வர. பாலோட்டி அம்மா நீராட்டி பவுசுடனே வளர்த்து ஊட்டி நல்ல வளர்த்து வர உடம்பு
மாயாண்டி சொடலைக்கு உடம்பெல்லாம் நெய் உருக, தேற்றி வளர்க்கிற பிள்ளைக்கு திரேகமெல்லாம் நெய் உருக. பிள்ளைய நம்ம எல்லாம் ரேஷன் கடை சேலையில தான் தூங்கி இருப்போம். ஆனா மாயாண்டி அப்படியா? நீ அவர் ஒண்ணாக முடியுமாமா? இல்ல நானும் அவர் ஒண்ணாக முடியுமா? இல்ல இவனும் அவனும் ஒண்ணாக முடியுமா? முடியாது இல்லையா? யாரு? கடவுள் வில்ல சொடல. ஆமா, கல் மண்டபத்திலே மணி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறானே இந்த ஊரில பேசும் நல்ல தெய்வமாக. ஆமா, மாணிக்க கையிலே தங்கத்தொட்டிலே படுத்து தூங்கி கொண்டு இருக்க பிள்ளைய தொட்டில போட்டாச்சு. பார்வதி பார்த்தா இந்த பிள்ளை என்னைக்கு உங்ககிட்ட இருந்து கேட்டனோ அன்னையில இருந்து நம்ம 2 பேரும் விளையாடி ரொம்ப நாளா ஆச்சு. நம்ம ஹஸ்பண்ட் வைஃபுமா விளையாண்டு எவ்வளவு நாள் ஆகுதுங்க இருக்கும். பிள்ளை வந்த நேரம் பல்லு குத்த நேரம் இல்ல, அதான் சொல்லி இருக்காங்க. நம்ம சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாண்டு, ஏன்னா பார்வதி அம்மாளுக்கு கைலாசத்துல பிடிச்ச விளையாட்டு. ஆமா, பல்லாங்குழி. சொக்கட்டங்கால் மண்டபத்துல சோவி பரத்தில் ஆடுறது. ஆமா, சோவி பரத்தில் ஆடுங்க. பிள்ளைய தொட்டில போட்டு ஆமாம்மா நல்லா தூங்குறான் போலன்னு சொல்லி பகவானும் பார்வதி சொக்கட்டங்கால் மண்டபத்துக்கு போனாங்க. சரி, சோவி பரத்தி சொக்கட்ட விளையாடி கொண்டிருக்க ஆட்டத்துல புலியா இருக்காங்க. மாயாண்டி தூங்க பிறந்தவரா, அவ தூங்காம வயிறு பசி தாங்க முடியல. சரி, ஓன்னு ஒரே அழுக சத்தம். வயிறு பசிச்ச பிள்ளை எப்படி ஆளும்? ஓ, வயிறு பசிச்ச பிள்ளை நிறைய ஊழ விட்ட மாதிரி இருக்கியா? பால்டமா கொண்டு வாங்க போறேன். சரி, மாயாண்டி சொடலைக்கு தாய்ப்பால் குடிச்ச பிள்ளைக்கு தன் வயிறு நிறையாம நிறையுது. மாதா பால் குடிச்ச பிள்ளைக்கு மணிக்கொடல கூட நிறையல. பாரு, கொடலாம் சுருக்கு விழுந்து கிடக்கு. இவ்வளவு பொங்கல் தின்னு அது செமிச்சிட்டு மாயாண்டிக்கியா வயிறு பசி தாங்க முடியாம அழுதாருலவா. அவர் அழுகிற சத்தம் கைலாசமே அதிருது. ஆனா தாய் பார்வதி அம்மாளுக்கு கேட்கல. பார்வதிக்கு கேட்காது, ஏன்னா பகவானும் பார்வதி சின்சியரா விளாண்டுகிட்டு இருக்காங்க, அதனால கேட்கல. ஆமா, புருஷனும் பொட்டாட்டில் ஆடும்போது பிள்ளை அழுதா கேட்குமா இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் வந்தாதான் தெரியுமா? அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குல்ல ஆட்டு. ஆமா, சரி, தன்ட நக்குமா அப்படி இருக்கு. சரி, அவன் பார்வதா தேவியானவளுக்கு மாயாண்டி அழுகிற சத்தம் யாருக்குமே கேட்கல. எல்லாருக்கும் ஒரு அம்மா. சரி, ஆனா மாயாண்டிக்கு 2 அம்மா. போதாயி, உன் பேச்ச கேட்ட சாம்பிராணியா இருக்காது. உன் பேச்ச கேட்டுட்டு தான் போன கொடைக்கு எங்க அப்பாட்ட போய் சொன்னேன். என்ன சொன்னேன்? எப்பா மாயாண்டி சொடலைக்கு 2 அம்மா இருக்கு, எனக்கும் 2 அம்மா வேணும்னே. அப்போ அம்மாட்ட போய் கேட்கணும். எங்க அப்பா சும்மா இல்ல, நேரா எங்க அம்மாட்ட போய், ஏல உமா தம்பி 2வது அம்மா கேட்க ரெடி பண்ண மாட்டான். எங்க அம்மா நேர பொம்பளை போலீஸ்ல போய் சொல்லி கொடுத்துட்டான். அவன் நங்கு நங்குன்னு அதுலயே போட்டு குத்திட்டான் கண்ணத்துல. இந்த வாய்தால கேட்டுச்சு உனக்கு. அன்னைக்கு போனதான் எங்க அப்பாவுக்கு வாய் அப்படி போயிடுது. இப்போ இப்படிதான் இருக்காரு. சரி, மாயாண்டி சொடலைய பெத்தது பார்வதியா இருந்தாலும் வளர்த்தது யாரு தெரியுமா? யாரமா வளர்க்கின்றா? அவ எங்க இருக்கிறா? இல்லைவன அந்த களமதியிலே தரம பீடத்தில வந்து பிறந்தவளா. பொல்லாத பேச்சி அம்மா, கட்ட பேச்சி குட்ட பேச்சி, கட்ட பேச்சி குட்ட பேச்சி அம்மா, காட்டுவன பேச்சி அம்மா, தாய குட்ட பேச்சி தாய நாளான உனக்கு நாளையிலே நல்ல வெள்ளி கிழமையில சாம நண்டு உனக்கு சாமம் போலே பிறந்தவ அவதான் பேச்சி. அவ கட்ட பேச்சி குட்ட பேச்சி காட்டுவன பேச்சி அம்மா. எப்பவுமே இப்படி நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமை என்று வந்தானா கொலவை போட்டுக்கிட்டே வருவா. போடு பாப்போம். அருமையா கரடி உலவிட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அழகா இருக்கியா? உன் குரல் கேட்டு வந்த பேச்சு வடக்க பக்கம் ஓடிடுவா.
அவன் எங்க அம்மா. அப்போ நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமை என்று நல்ல வெள்ளிக்கிழமையம்மா சாம நடிச்சாமோ சதிச்சாம நேரத்தில அது அஷ்டதாம நேரம் ஆமம்மா மணி 11:30 மணிக்கு 11 மாயாண்டி சொடலை அழைக்கணும்னு சொல்லி சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போகணும் பேச்சியம்மா வந்தா தான் போவாரு. ஆமா பேச்சி இல்லாம ஐயா போக மாட்டாரு மையானோ. ஆமா அப்ப பேச்சியம்மா கையில ஒரு ஒத்த பந்தத்தை வச்சுக்கிட்டு ஊழச்சத்தம் போட்டு வாரா. அப்ப பார்த்தால் தாயான பேச்சியம்மா மாயாண்டி அழைக்கிறா. எப்படி அழைக்கின்றா? எப்படி அழைக்கிறார் பாருங்க. எப்படி அம்மா அழைக்கின்றா? என் மகனே என் மகனோ மாயாண்டி